ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கேரளா தமிழ்ச்சி. இன்றைக்கி ஒரு சூப்பரான vlog தான் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோஸை இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சின்ன யூடியூப் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலோட பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆல் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். இந்த வீடியோவில் 2 ஃபங்க்ஷனை நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோவை கொஞ்சம் லேட்டாக தான் நான் அப்லோட் பண்ணுறேன். எங்களோட சிம்பிளான எஸ்டேட் லைஃப் ஸ்டைலை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். என் ஹஸ்பண்டுக்கு பர்த்டேனால காலையிலேயே பருப்பு பாயசம் போட்டாச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு இட்லியும் சட்னியும் தான். காலையில் சீக்கிரமாக பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு கேக் பண்ண ஆரம்பிக்கணும். என்னோட ஹஸ்பண்டுக்கு சர்ப்ரைஸாக ஃபஸ்ட் டைம் நான் கேக் செய்கிறேன். கேக்கு செய்கிறது ஃபுல்லாலாம் என்னால் வீடியோ எடுக்க முடியாது. ஏன்னா ஃபோனை ஒரு கையில் வச்சுட்டு கேக்கும் செய்ய முடியாது. சின்ன சின்ன வீடியோ எடுத்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இந்த கேக்கு குக்கர்ல தாங்க செய்ய போறேன். க்ரீம் கேக்கு தான். க்ரீமும் ரெடி பண்ணியாச்சு. ஃப்ரிட்ஜில் கொஞ்ச நேரம் வைக்கணும். கேக்கும் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. கேக்குக்கு சுகர் சிரப்பும் ரெடி ஆயிடுச்சு. இது செரி பழத்தோட சுகர் சிரப்பு. கேக்கு வந்து 2 பேட்டரா ஊற்றி எடுத்தாச்சு. கேக்கு கொஞ்சம் கூட குக்கர்ல அடியில் ஒட்டலை. சூப்பராக வந்துருந்துச்சு. க்ரீம்லாம் வச்சு கேக்கை டெக்கரேஷன் பண்ண போகிறேன். குட்டி பையனை வச்சுட்டு இந்த கேக்கு செய்யறதே பயங்கர ஒரு பெரிய டாஸ்கா தான் இருந்துச்சு எனக்கு. ஐயோ, கேக்கை ஃபினிஷ் பண்ணியாச்சு. ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு. டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். டெக்கரேஷனுக்கு மேலே ஒயிட் சாக்லேட்லாம் துருவி சேர்த்தாச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இப்போ வந்து ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு எடுக்க போகிறேன். சூப்பராக செட் ஆகிருச்சு. இனி வந்து நாங்கள் எங்கள் அத்தை வீட்டில் ஒரு சின்ன ஃபங்க்ஷனு அங்கே போகிறோம். அங்கே போய் தான் நாங்கள் கேக் கட் பண்ண போகிறோம். எங்கள் அத்தை பொண்ணோட பாப்பாவுக்கு இன்றைக்கி தொட்டில் போடுறாங்க. அந்த ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்கு தான் நாங்கள் அங்கே போகிறோம். இந்த வருஷம் என் ஹஸ்பண்டோட பர்த்டேக்கு என்னால் எந்த கிஃப்ட்டும் பண்ண முடியல. இந்த கிஃப்ட்டு மாத்திரம் தான் என்னால் முடிஞ்சது. அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து ட்ரெஸ் வாங்கியிருக்காங்க. ஹேர் ஆயில் பிஸ்னஸும் ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. அடுத்து ஒரு 10-20 பாட்டில் ஆர்டர் வந்திருக்கு. மாமனார் மாமியாரும் வந்திருக்காங்க. பாருங்க. ஒண்ணு பார்க்கலையாவா? எனக்கு வேணும். மாட்டாங்க பார்த்து உனக்கு எனக்கு கதவை
வண்டியா வாங்க வாங்க என்ன கேட்டாங்க லைட் லைட் மாமா அக்கா மாதிரி எடுக்காம இருக்காங்க பக்கத்துல இருந்து வாட் போடணும் அதனாலதான் கைய நீட்டுறா பாப்பா கையில வாங்கி வச்சுக்கிட்டா இல்ல போயிரும் பெருசுதான் அவ இந்த ரெண்டு வளையல சின்ன வளையல போட மாட்டேங்க ஒரு வெள்ளை மட்டும் போடுங்க இந்த வெள்ளைய மட்டும் ஒரு அத இது எல்லாமே உடைஞ்சிருது சரி மட்டும் போதும் இந்த கால்ல தண்ணி போட்டு அது ஒரு வெள்ளை மட்டும் போடுங்க வெள்ளை போட்டு விடாத வெள்ளை சேராதுன்னு நினைக்கிறேன் அதான் போடுறேன் ஐயோ கை தூக்கில கூட முன்னால பாரு ராஜேஷ் அப்படியே கீழே இறக்கி விட்டுறான் ராணிமா போட கவனம் இங்கிட்டு வா தம்பி இவனுக்கு ஒரு மாலையை கட்டி போடுங்க தம்பி இங்கிட்டு வா தம்பி இங்கிட்டு வா இங்கிட்டு வா இங்கிட்டு வா அது அங்க வை பாப்பாக்கு போட்டு விடுறதுக்கு ஏமா அப்படிங்க கொஞ்சம் முகத்தை காணிங்க கிடந்துட்டு எடுத்தீங்கன்னா அதுதான் இப்ப நான் வளைச்சு வளைச்சு எடுக்கிறோம்ல பசி எடுத்து அது
கரெக்டா முடிச்சிட்டாங்க. என்னப்பா ஸ்ரீஜா போடலையா போய் போடக்கூடாதோ? காசி எடுத்துருச்சு அவளுக்கு. நான் ஆன் பண்ணிட்டேன். இல்ல பிறந்த நாள் வந்து இவருக்கு கடைசியில இப்ப புள்ள கரெக்ட் வந்து பிச்சை போறேன். ஹாப்பி பர்த்டே பாருங்க. மோனி ரேச்சல் பாருங்க பாருங்க. ரைட்டா மூணு காட்டுங்க. ரைட்டா நீங்க அங்கிட்டு கொடுக்கணும். பரவாயில்ல அப்படியா? அப்ப கஸ்தூரி ஆர்டர் கொடுத்துடலாம். கேட்கல எவ்வளவு கஸ்தூரி கடையில வந்து தெரியுமா? கையே எல்லாம் யூடியூப்ல வந்துடும். இன்னைக்கு நம்ம தான் கூட்டணும். பச்சரிசி மாவுல கேட்டு கேட்டு பழகிடுச்சு.
கேக்கோட டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சு. எல்லாருமே சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ இங்கிட்டு வாப்பா, இங்கிட்டு வந்துரு. போனவங்களுக்குலாம் இல்லை. பிரியாணி, சிக்கன் குழம்பு, சாலடு எல்லாமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வாயில வைங்க. வேண்டாம் வேண்டாம், பாப்பா கக்கிடுவா, பால் குடிச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே சேனலோட பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனாக உள்ள போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும்.